மாவட்ட நிர்வாகத்தில், மாநில நிர்வாகத்தில் தலித் அல்லாதவர்களுக்கு கட்டாயம் 10 விழுக்காடு அளவிலே பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இதுவெல்லாம் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சி இப்போது திமுகவிலும் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சார், இன்னைக்கு திமுகவுடைய தோல்விக்கு பிறகு ஒரு முக்கியமான ஆலோசனைகள் நடந்திருக்கு. கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறோம். திராவிட கட்சியினுடைய தோல்விகள் அப்படிங்கிறது நிரந்தரமானது இல்லை, மீண்டும் வந்து வரும்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிமையோடு வழிநடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் அந்த கருத்தை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூறியிருக்கிறார். அது அவருடைய கட்சி தொடர்பான கருத்து. மூத்தவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைக்கப்படணுங்கிறது அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு. அரசியல் இது வந்து சரின்னு பார்க்குறீங்க? ஏன்னா காலங்காலமாக வந்து அந்த அனுபவத்தால் நாங்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அது மாதிரி தான் வந்து வயது வரம்பெல்லாம் நிர்ணயம் செய்து தான் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து வருகிறோம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்கிற அடிப்படையில் அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிக்கக்கூடாது, அதை மேலும் மேலும் பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி மாவட்ட செயலாளர்கள் என்று 234 பேரை நாங்கள் நியமனம் செய்திருக்கிறோம். அதேபோல் இளஞ்சிறுத்தைகள் இளைஞரணிக்கு 50 வயதுக்கும் கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அதேபோல் பெண்களுக்கு 10% கட்டாயம் கட்சி துணைநிலை அமைப்புகளில் பொறுப்புகள் வழங்குவது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சிக்குள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்ற நிலையில் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தில், மாநில நிர்வாகத்தில் தலித் அல்லாதவர்களுக்கு கட்டாயம் 10 விழுக்காடு அளவிலே பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இதுவெல்லாம் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சி இப்போது திமுகவிலும் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய தாயாரிடத்தில் நான் தொலைபேசி வாயிலாக இன்று மாலை பேசினேன். மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய, துயரமளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். தந்தை இல்லாத பையன், 4 பிள்ளைகளை வைத்து நான் மிகவும் சிரமப்பட்டு இவர்களெல்லாம் ஆளாக்கி வருகிறேன். திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. வெளியே போனான். 10 நிமிடத்தில் அவனை வெட்டி சாய்த்து விட்டார்கள். மருத்துவமனையிலே அனுமதிக்க பெற்றும் காப்பாற்ற முடியவில்லை என்று அவர் கதறி அழுதார். அந்த குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். காதல் விவகாரம்தான், அதுவும் ஆணவ கொலைதான் என்று கொலை செய்யப்பட்ட இளைஞரின் தாயார் என்னிடத்திலே கூறினார். தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு இதை நாங்கள் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் எவ்வளவு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்துவோம். 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போது ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்தோம். அந்த இளைஞரின் படுகொலை வன்மையான கண்டனத்திற்குரியது. அதில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தாவேகா கட்சியை சார்ந்தவர் என்ற கருத்தும் உள்ளது. ஆகவே யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அப்போ அந்த இதை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடும்போது இவர் சிபிஎம் மாநில செயலாளர் சொல்றாரு, உங்களுக்கு கம்யூனிஸ்ட் முக்கியமா இல்லை அதிகாரிகள் முக்கியமான ஒரு மிரட்டும் தோணியில அரசு நோக்கி இப்படி ஒரு கருத்து வைக்க மாதிரி எப்படி பார்க்குறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விடுத்துள்ள அறிக்கை மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று. அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள்
தலைமைச் செயலாளர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய அளவுக்கு உயர் பதவிகளில் இருப்பவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் உருவாகி இருக்கிற இந்த அரசுக்கு எந்த வகையிலும் நெருக்கடியை ஏற்படுத்திவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதுபோன்ற நடவடிக்கைகளால் தோழமை கட்சிகளிடையே உள்ள உறவு எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு நானும் திரு சண்முகம் அவர்கள் கூறியதை ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். தொகுதி முகவரியில் முதல்வருடைய நிலைப்பாடுன்றது சில மாற்றங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் இப்போ நடந்த தென்னிந்திய முதல்வர் மாநாட்டுக்கு பிறகு ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அதனால விமர்சனம்லாம் அதிகமாகிடுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தோழமை கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கலந்தாய்வு செய்தபோது முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு தான் அவருடைய நிலைப்பாடு, தமிழக அரசின் நிலைப்பாடு என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அதாவது தற்போதைக்கு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தேவையில்லை, 25 ஆண்டு காலத்திற்கு அதை தள்ளி வைக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு. அதே நேரத்தில் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழ்நாட்டுக்கு இதுவரையில் எத்தனை சதவிகிதம் இந்த பங்களிப்பு இருந்ததோ அது அப்படியே தக்க வைக்கப்பெற வேண்டும் என்கிற நிலைப்பாடாகும். இந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவர் அங்கே பேசியதாக நான் கருதுகிறேன். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிலிருந்து தாவேகா மாறாது, தமிழ்நாடு அரசு மாறாது என்றும் நான் நம்புகிறேன். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.